ஆனா இந்த பொண்ணை நேர்ல பார்க்கும்போதுதான் சில விஷயங்கள் புரியுது. இவ சாதாரண பொண்ணு இல்ல, அந்த நாகாத்தம்மனோட பரிபூர்ண ஆசியும் அருளையும் பெற்றவன். இவ கழுத்துல இருக்கிற தாலியை பறிக்கிறதுக்கு முன்னாடி இவ கிட்ட இருக்கிற தெய்வ சக்தியை பறிக்கணும். அப்பதான் உங்களால இவ தாலியை பறிக்க முடியும். இவகிட்ட தெய்வ சக்தியா? அதை எப்படி பறிக்கிறது? அத பறிச்சு காட்டுறேன் பாரு. மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இந்த கற்பூர வில்லைகளை வச்சு அவ உடம்பு பூரா சுத்தி இழுத்து இந்த பாலில இந்த கற்பூரத்தை உடைச்சு போடணும். இவ கிட்ட இருக்கிற தெய்வ சக்தி இந்த கற்பூர வில்லைகள்ல ஏறி பால்ல உடைஞ்சு விழுந்துரும். அப்படி செஞ்சாதான் இவ கிட்ட இருக்கிற தெய்வ சக்திய தற்காலிகமா நாம பறிக்க முடியும். ஏ ருத்ரா, இதெல்லாம் வேண்டாம். நீ தப்புக்கு மேல தப்பு பண்ணிட்டு இருக்க. நாகாத்தம்மா உன்னை சும்மாவே விட மாட்டா, அழிச்சிருவா. ஏய், வாயை மூடிக்கிட்டு நடக்கிறத மட்டும் வேடிக்கை பாரு. இல்ல ஐயோ, வேணாம் வேணாம். உண்மையை சொல்லு, இல்ல அடி வாங்கிய செத்துருவேன். எனக்கு எதுவும் தெரியாது சார். நான் யாருகிட்ட அந்த பொண்ணு இருக்கிற விஷயத்த சொல்லல. மறுபடியும் போய் சொல்றியா? மரியாதையா உண்மையை சொல்லிடு. மக அந்த வீட்டுல இருக்கிற விஷயத்த நீ யாருக்கிட்ட போய் சொன்ன? சொல்லு, இல்லைன்னா உன் கழுத்தை நெரிச்சு கொன்னுடுவேன். இப்ப சொல்ல போறியா இல்லையா? சொல்லுறேன் சொல்லு. ருத்ராவா வார்த்தாவா என்ன பார்க்க வந்திருந்தாங்க. அவங்க கிட்ட தான் சொன்னேன் சார்.
எதுக்காக அந்த பொண்ண தேடுறீங்கன்னு கேட்டேன். அவ கழுத்துல இருக்கிற தாலிய பறிக்கத்தான் தேடுறேன்னு சொன்னாங்க சார். இன்னைக்கு ராகு காலத்துல விசேஷ பூஜை பண்ணி அந்த பொண்ணு கழுத்துல இருக்கிற தாலிய பறிச்சா அதுக்கப்புறம் அந்த பொண்ணோட புருஷன் அவளை விட்டுட்டு ருத்ரா கூட வாழ வந்துருவானா. யாரோ ஒரு மந்திரவாதி சொன்னான்னு அவ சொன்னா சார். அதனாலதான் அந்த பொண்ணை தூக்கிட்டு போயிருக்காங்க சார். எனக்கு இவ்வளவுதான் சார் தெரியும். எனக்கு வேற எதுவும் தெரியாது சார். என்ன விட்டுருங்க சார். ஏய், இப்ப ருத்ரா எங்க இருப்பா? அந்த பூஜை எங்க வச்சு பண்ண போறாங்க? காட்டுப்புதூர்ல இருக்கிற அவளோட குரோன்ல வச்சு தான் நடத்த போறதா சொன்னாங்க சார். மாப்பிள காட்டுப்புதூர் போற வழி எனக்கு தெரியும். இப்ப ராகுகாலம் ஆரம்பிக்கும் போது மாப்பிள நம்ம இப்பவே போனோம்னா உன் பொண்டாட்டியை காப்பாத்திடலாம். உன்னை வந்து கவனிச்சுக்கிறேன். ருத்ராமா, ராகு காலம் ஆரம்பிக்க போகுது. அவ கழுத்துல இருக்கிற தாலிய பறிச்சு இந்த பால் குடத்துல போடுங்க. ராகு காலம் முடிஞ்சதும் அத மண்ணுல புதைச்சிடலாம். ருத்ரா, ருத்ரா வேணாம். ருத்ரா வேணாம். அவ கழுத்துல இருக்கிற தாலியை பறிக்காத. உனக்கு இறக்கவே இல்லையா? தாலியை பறிக்கிற உன் கை விளங்காமலே போயிடும். உன் புருஷன் ஏன் தாலியை பறிச்சான்? இப்போ நான் உன் தாலியை பறிக்க போறேன். மா, ராகு காலம் ஆரம்பிச்சிருச்சுமா. அவ தாலிய பறிச்சிரு. என்ன பண்ற? என்னது? ஏன் தாலி மேல கை வச்சிருக்க? நீ கண்ணு முழிச்சதும் ஒரு விதத்துல நல்லதுக்கு தான். இல்லனா மயக்கமா கடந்தவ தாலிய அறுத்துட்டாங்கிற பேரு எனக்கு வந்து சேர்ந்திருக்கும். என்னடி சொல்ற? என் தாலிய அறுக்க போறியா? இந்த ராகு காலத்துல உன் கழுத்துல இருந்து தாலிய நான் பறிச்சு மண்ணுக்குள்ள புதைச்சிட்டா அப்புறம் உன் தாலிக்கு பவர் இல்லாம போயிடும். அதுக்குதான் பூஜை நடத்தினேன். இப்போ உன் தாலியை நான் பறிக்க போறேன். மேல இருந்து நீ கீழே விழுந்தப்பவே நீ செத்து தொலைச்சிருந்தா
இந்த பிரச்சனை எல்லாம் வந்திருக்காது. இவங்க உன்னை காப்பாத்தி தொலைச்சிட்டாங்க. இனி உன் உயிரை விட உன் கழுத்துல இருக்கிற இந்த தாலிய பறிக்கணும், அதுதான் முக்கியம்னு இந்த மந்திரவாதி சொன்னாரு. அதான் இப்ப பறிக்க போறேன். உன் தாலிய பறிச்சாதான் நான் நினைச்சது நடக்கும். என் தாலியை நான் பறிக்க விட மாட்டேன், விடவே மாட்டேன். விட கொடி. ஐயோ வேண்டாம், அவளை விடு. விடு, விடு. என் தாலியை விடு. அவ தாலியை பிடிக்கிறது. டிஎஸ்பி வந்துட்டான்டா, வாங்கடா போய் மேடத்துக்கு சொல்லிடலாம். மகா, உனக்கு ஒண்ணும் இல்லல்ல? நீ நல்லா தானே இருக்க? ருத்ரா ஒண்ணும் உன் தாலியை பறிக்கல? இல்லங்க, என் தாலி என் கழுத்துல பத்திரமா இருக்கு. நான் அதை பறிக்க விடலைங்க. ருத்ரா என் தலையில கை வச்ச உடனே எனக்கு முழைப்பு வந்துடுச்சுங்க. உடனே என் தாலியை பறிக்க விடாம என்னை காப்பாத்திக்க ஓடி வந்துட்டேங்க. அந்த ருத்ரா ஏதோ பூஜை எல்லாம் பண்ணி என்னோட தாலியை பறிக்க நினைச்சிருக்கான். ஆனா அவன் என் தாலியில கை வச்ச உடனே நாகத்தம்மனோட அருளால எனக்கு முழிப்பு வந்துருச்சுங்க. ருத்ரா உன் தாலியை பறிக்க போறாங்கிறது தெரிஞ்ச உடனே அதை தடுக்க தான் நானும் வந்தேன். நல்லவேளை மயக்கமா இருந்த உன்னை நாகத்தம்மன் கண்ணு முழிக்க வச்சு உன் தாலியை காப்பாத்திருக்காங்க. அந்த ருத்ரா ஏங்க இப்படி இருக்கா? ஆரம்பத்துல இருந்து அவ என் தாலியை பறிக்கிறதுலதான் குறியா இருக்கா. அது ஏங்க? ஏன் கழுத்துல தாலி இருக்கிறதுனால அவனுக்கு என்ன இடைஞ்சல் வரப்போகுது? அது என் மேல இருக்கிற கோவத்துல தான் மகா என்ன பழி வாங்கறத நினைச்சு உன் தாலியை பறிக்க நினைக்கிறான். அவ என் தாலியை மட்டும் பறிக்க நினைக்கலங்க, இதுக்கு முன்னாடி என் உயிரையும் பறிக்க நினைச்சான். ஊருக்கு போற நேரத்துல மலையில இருந்து என்ன கீழே தள்ளி விட்டது அவதாங்க.
நேரத்துல மலையில இருந்து என்ன கீழே தள்ளி விட்டது அவதாங்க. வாமிட் வர மாதிரி இருக்குன்னு இறங்கி போனேன்னா அவதான் விரட்டிட்டு வந்து கீழே தள்ளி விட்டுட்டாங்க. அங்க இருந்து வந்தேன்னா எப்படி பொழைச்ச, இப்போ உங்க முன்னாடி எப்படி வந்து நிக்கிறேன்னு எனக்கே தெரியலங்க. நாகத்தம்மன் தான் உன் உயிரை காப்பாத்திருக்க மகா. மேல இருந்து விழுந்த நீ பாம்பு புத்து மேல போய் விழுந்திருக்க. அதனாலதான் உங்க 2 உயிருக்கும் எந்த ஆபத்தும் வரல. ஆனா சுயநினைவு இல்லாம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் நீ மயக்கமா தான் இருந்திருக்க. இப்பதான் சுயநினைவுக்கு வந்திருக்க. எங்க என்ன யாரோ 2 பேர் காப்பாத்துனாங்கன்னு ருத்ரா சொன்னா. அவங்களையும் அவ கட்டி வச்சிருக்கா. அவங்கள காப்பாத்தணும். வாங்க முதல்ல அங்க போவோம். சரி வா, வண்டியில இருங்க வாங்க. கடைசி நேரத்துல இப்படி ஆயிடுச்சு. தாலிய புடுங்க போன நேரம் பார்த்து மகாவுக்கு மயக்கம் தெளிஞ்சு முழிப்பு வந்துருச்சு. கெட்டவங்க நினைப்பு எப்பவுமே நிறைவேறாது. நிறைவேற மாதிரி இருந்தாலும் கடைசி நிமிஷத்துல சாமி அதை தடுத்துரும். என்ன குத்தி காட்டுறீங்களா? குத்தி காட்டல, உண்மையை சொன்னேன். இதுக்கு முன்னாடி ஏன் பையன் ஜீவாவ நீ நயவஞ்சகமா கல்யாணம் பண்ண நினைச்ச. அப்ப கடைசி நிமிஷத்துல கடவுள் உன் சுயரூபத்தையும் உன் குடும்பத்தோட சுயரூபத்தையும் காட்டி இந்த கல்யாணத்தை நிறுத்த வச்சாரு. இப்போ ஒரு பாவமும் அறியாத அந்த பொண்ணோட தாலிய பறிக்க நினைச்ச. ஆனா இப்போ உன் கடவுள் உன் நினைப்புல மண்ணள்ளி போட்டுட்டாரு. பாத்தியா? பாத்தியா பார்த்தா? இதை விட எனக்கு வேற என்ன அசிங்கம் வேணும்? என் நினைப்புல மண்ணு விழுந்துருச்சுன்னு இவங்க சொல்றாங்க. இவங்க கண்ணு முன்னாடியே அந்த மகா கழுத்துல இருந்து நான் தாலிய பறிக்கணும். எங்கடா எங்க? இல்லண்ணா, மகாவை எங்களால பிடிக்க முடியல. அவ அந்த டிஎஸ்பி போய் சேர்ந்துட்டா. மேடம், இந்த டிஎஸ்பி இங்க தான் மேடம் வந்துட்டு இருக்காரு. பார்த்தா டிஎஸ்பி வரத்துக்குள்ள இவங்க 2 பேரையும் சுட்டு கொன்னுடு. இல்ல இவங்க நமக்கு சாட்சியா தயாராயிடுவாங்க. சுட்டு தள்ளி பார்த்தா. என்னாச்சு? ஸ்ட்ரக் ஆகுது. மேடம், அந்த டிஎஸ்பி வந்துட்டா மேடம். ருத்ரா, நம்ம இப்ப அவன் கண்ணுல பட வேண்டாம். நம்ம இப்ப பின்னாடி பக்கம் மேல குச்சி ஓடிடலாம். டேய், நீங்களும் அவன் கண்ணுல பட வேண்டாம்டா. இவனுங்களை போட்டு தள்ளி எஸ்கேப் ஆயிடுங்க. சரிண்ணே. யோ மரத்தடி மாமுனி, நீ குத்துக்கல்ல மாதிரி கோலிட்டு இருக்க. யோ எந்திரிச்சு ஓடியா இல்ல போலீஸ்க்கு மாட்டிக்க. ருத்ரா, நீ வா போயிடலாம். வா வா வா. ஏய், பொருள் எடுறா. எங்க மகா? அங்கதாங்க. இங்கயா? ஏய் முருகன், அவங்க போய் பிடிங்க. ஃபாஸ்ட் ஃபாஸ்ட் ஃபாஸ்ட். ஜீவா, அம்மா ஜீவா, அம்மா